ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. யார் கூட இருக்கிறாரா? உன்னுடனே இருக்கிறேன். நான் பக்கத்து வீட்டுக்காரன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் உன்னுடனே இருக்கிறேன். யாரு கூட? ஆனா போங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா கர்த்தர் ஒருத்தர் இந்த பூமியில இருக்கிறாருன்னு எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு சொல்றீங்களா? அந்த டவுட் எல்லாருக்கும் வரும். அந்த டவுட் பிரச்சனையில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் வரும். பயப்படாதீங்க. ஆனால் அதன் மத்தியில் தான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதரா மகளே, பயப்படாதே மகனே, பயப்படாதே. நான் எங்க தான் இருக்கிறேன்? உன்னுடனே இருக்கிறேன். உன் கூட தான் இருக்கிறேன். நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் உன்னை விட்டு தூரம் போயிட்டேன், உன்னை கை விட்டுட்டேன், நான் உன்னை மறந்துட்டேன், நீ அந்த தப்பு செய்தபடியால் நான் உன்னை விட்டு விலகி நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டியா? ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். உங்கள் கூட யார் இருக்கிறா சிஸ்டர்? ஒவ்வொருவரோடு கூட உன் கர்த்தர் இருக்கிறார். இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 100 பேருக்கு மேலே இருப்பீங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொருவரோடு கூட என் கர்த்தர் இருக்கிறார். அதனால நீங்கள் என்ன படக்கூடாது? பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு பாருங்க. திகையாதே, திகையாதே. ஐயோ நாளைய தினத்தை குறித்து திகையாதே. என்ன நடக்க போதோ, என் படிப்பை குறித்து, என் வேலையை குறித்து, திருமணத்தை குறித்து, என் தொழிலை குறித்து, சரீரத்தில் வியாதி வந்துடுச்சு, என்ன நடக்க போதோ, ஆண்டவர் சொல்கிறார் திகையாதே, நான் உன் தேவன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தேவன்பா. யார் நம்ம தேவன்? அவர் நம் தேவன். நம்ம சொல்லலை நீர் என் தேவன். அவர் சொல்கிறாரு, நான் உன் தேவன். நான். ஆமாம். எத்தனை பேர் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்க? எத்தனை பேர் இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் தான் என் தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவங்க? அவங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் தேவன். அல்லேலூயா. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலனற்று போய் இருக்கிறன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னை நான் பலப்படுத்த போறேன். அல்லேலூயா. பலப்படுத்தி அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு என்ன பண்ண போறாராம்? சகாயம். அப்படின்னா என்ன? உதவி. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? சகாயம் பண்ண போறார், உதவி செய்ய போறார். எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், நான் தனியாயிட்டேன், என் கணவர் என்னை விட்டுட்டார், பிள்ளைங்க என்னை மறந்துட்டாங்க, மருந்து மாத்திரைகள்லாம் இனி சிறிதளவும் புரோஜனப்படாது அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்ய போறேன். நான் உனக்கு உதவி செய்ய போறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை என்னப்படுத்த விரும்புகிறார்? என்னப்படுத்த விரும்புகிறார்? பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு முன்பதாக நீங்க பலப்பட்ட ஆகணும். நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகாயம் வருவதற்கு முன்பதாக நீங்க என்ன ஆகணும்? நீங்க பலப்படாம கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் வராது. அல்லேலூயா. நீங்க பலன் கொள்ளாம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வராது. பைபிள்ல சொல்லுது, ஆண்டவர் நமக்கு சரீர ரீதியான பலனை குறித்து பேசல, அதையும் தருவார். சில பேர் சரீர ரீதியாகவும் பலவீனத்தோடு வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை சரீர ரீதியாகவும் பலப்படுத்துவார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பலன் என்பது உங்களுடைய ஆவியின் பலன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பதாக உங்க ஆவியில ஒரு பலனை தருவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை தருவார். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு சகாயத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 9 எடுக்காதீங்க, நான் வசனத்தை சொல்றேன் கேட்டுக்க. பைபிள் சொல்லுது, பவுல் போஜனம் பண்ணி பலப்பட்டான்.
3 நாட்கள் உபவாசித்து பலவீனமாய் இருந்த பவுல் அதற்கு பிறகு போஜனம் பண்ணி பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சரீர ரீதியாக பலவீனம் அடையும் பொழுது என்ன செய்கிறோம்? போஜனம் உட்கொள்ளுகிறோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பாடு சாப்பிடும் போது என்ன ஆகுது? நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சரீர ரீதியான பலனை மாத்திரம் குறித்து பேசவில்லை, ஒரு ஆவிக்குரிய பலனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு ஆவியின் பலன் இருக்காது பாருங்க. நிறைய பிரச்சனைக்குள்ள கடந்து போகிறவங்களை கேட்டு பாருங்க. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் என்னால் முன் போல ஜெபிக்கவே முடியலை பாஸ்டர், என்னால் முன் போல அந்நிய பாஷையில் பேசவே முடியலை பாஸ்டர், என்னால் முன் போல பைபிள் வாசிக்க முடியலை பாஸ்டர், என்னால் முன் போல ஊழியம் செய்ய முடியலை, வல்லம வரங்களெல்லாம் என்னை விட்டு போனது போல இருக்குது. பிரச்சனையின் மத்தியில் நம்ம எப்படி உணர்கிறோம்? நம்ம பலனற்று உணர்கிறோம், பலனெல்லாம் நம்மளை விட்டு போனது போல உணர்கிறோம். நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபம்லாம் பவர்லெஸ்ஸை போல உணர்கிறோம். நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பலனே இல்லாதது போன்றதான ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வருது. அதன் மத்தியில் தான் கர்த்தர் சொல்வார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் நம்மளை பலப்படுத்துகிறார்? எந்த மனுஷனுக்குள்ள பலன் வருகிறதோ அவனால தான் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். கர்த்தர் தருகிற பலனை நீங்க பெற்றுக்கொள்ளாத உங்க பிரச்சனைகளை ஒருபோதும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நமக்கு எதிர்த்து வருகிற பிரச்சனைகள் அது எந்த பக்கத்திலிருந்து வருது? அது சத்துருவினிடத்திலிருந்து வருகிற பிரச்சனைகள். நீங்க இப்ப எதிர்கொண்டு நிற்கிற அந்த வியாதி, அந்த பிரச்சனை, அந்த குறைவு, அந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், உங்க படிப்புல, உங்க தொழிலில், உங்க வேலை ஸ்தலத்தில், இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் பக்கம் இருந்து எழும்புகிறது? சத்துருவின் பக்கத்திலிருந்து அது எழும்புகிறது, சத்துருவினத்திலிருந்து அது எழும்பி வருகிறது. இப்ப இந்த பிரச்சனைகளை நீங்க நின்று ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு பலன் வேண்டும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், அதுக்கு பிறகு நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் யாரை கொண்டு ஜெயிப்பார் தெரியுமா? உங்களை கொண்டே தான் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை சிஸ்டர் ஆண்டவர் உங்களை கொண்டு தான் அதை ஜெயிக்க வைப்பார். உங்களுக்கு இருக்கிற வியாதியை உங்க ஜபத்தை கொண்டே கர்த்தர் உங்களை அதை வெற்றி பெற செய்வார். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் பக்கத்து வீட்டுக்காரனை கொண்டு ஆண்டவர் ஜெயத்தை தரமாட்டார், ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் ஜெயத்தை தரமாட்டார், வேற எந்த மனிதனை கொண்டும் கர்த்தர் ஜெயத்தை தரமாட்டார். உங்கள் பிரச்சனையை கர்த்தர் உங்களை கொண்டே ஜெயம் எடுக்க செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு கர்த்தர் அதை மேற்கொள்ள செய்வார். நீங்க தான் அதை ஜெயிக்க போறீங்க சிஸ்டர். விளங்குதா உங்களுக்கு? யார் ஜெயிக்க போறா? சிஸ்டர், நீங்க தான் அதை ஜெயிக்க போறீங்க. அந்த பாவ சோதனையை கர்த்தர் உங்களை கொண்டே தான் அதை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் சொல்றார், நான் உன் கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கு நான் பழக்க வைக்கிறேன். ஆண்டவர் ட்ரைனிங் கொடுப்பாரு பிரச்சனைகள் மத்தியில. ஆண்டவர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கடா மகன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. தைரியமாடுறா, நான் உன் கைகளை ட்ரைனிங் பண்றேன், உன் கைகளால் வெண்கல வில்லும் வளையும்படியா உன் கைகளை நான் யுத்தத்திற்கும் உன் விரல்களை நான் போருக்கும் பழக்க வைக்கிற ஒரு தேவன். உங்க பிரச்சனையை ஆண்டவர் உங்களை கொண்டே தான் அதை ஜெயம் எடுக்க செய்வார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா, ஓஹோ கர்த்தர் என் பிரச்சனையை என்னை கொண்டு தான் ஜெயம் எடுக்க செய்வார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க பலப்பட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க என்ன பட ஆரம்பிச்சிருவீங்க? பலப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் அதான் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து இப்போ விடுதலை தேவன்னு நினைக்காதீங்க.
அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள எனக்கு பலன் தேவன் நினைங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஐயோ இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா நல்லா இருக்கமேன்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த பிரச்சனை இன்னைக்கு போய் நாளைக்கு வர வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு மறைஞ்சிரும், அடுத்த வாரம் வர வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்க திரும்பி முழிப்பீங்க, அப்போ நீங்க திரும்பி குழம்பி போவீங்க. ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க, எனக்கு ஒரு பலனை கொடுங்க, எனக்கு தைரியத்தை கொடுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்படி நீங்க கேட்பீங்கன்னா நான் சொல்றேன் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு தருகிற பலன் பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற பலன் பயங்கரமா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். லண்டன் தேசத்தில் ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர், கிட்டத்தட்ட 21 மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் ஜெபம் பண்ணி. அவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் ஸ்மித் விகில்ஸ்வர்த். ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். அந்த அந்த மேடைக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு வாலிபனுக்காக இவர் ஜெபிக்க கூப்பிட்டாங்க. இவர் சாதாரணமாக போயிட்டார். போய் அந்த இடத்துல அந்த பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தினால வெளியே போன்னு சொன்னா, அது சொல்லுது, நீ யார் என்ன சொல்றதுக்கு? இவரே அடிக்க அது எழும்பிட்டு வருது அந்த பிசாசு. இவர் ஒரு மணி நேரமா அந்த பிசாசோடு போராடி போன்னு சொல்ல அது போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இவர் கூட நிற்கிறவங்களாம் இவர் அப்படியே பார்க்குறாங்க, என்னடா 21 பேரை உயிரோடு எழுப்பினவர் இந்த பிசாசை துரத்த முடியலையே. அப்போ தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். மாலை கூட்டம் இப்போ ஸ்டார்ட் ஆக போது. வீட்டுக்கு வந்து இந்த ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, ஏன் அந்த பிசாசை மேற்கொள்ள என்கிட்ட வல்லமல்லாத போச்சு, ஏன் இந்த பிசாசை என்னால் துரத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நேரம் ஆயிடுச்சு. கூட்டத்திற்கு மேடைக்கு கடந்து வந்துட்டாரு. மேடையில் வந்து அவருடைய எண்ணமெல்லாம் அந்த பிசாசை துரத்தணும். மேடையிலே முட்டி போட்டு ஜெபம் பண்ணார். அந்த பிசாசை துரத்தாத இன்னைக்கு நான் என்ன பண்ண போறதில்லை, பிரசங்கம் பண்ண போறது கிடையாது. ஜெபம் பண்றாரு. அந்நிய பாஷையில பயங்கரமா பேசி ஜெபிக்க ஆண்டவருடைய பயங்கரமான ஒரு வல்லமை இவர் மேல இறங்க ஆரம்பித்தது. அந்த ஸ்டேஜில் இவருடைய சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பிசாசு பிடிச்ச அந்த வாலிபன், ஐயோ இனி இந்த ஆள் என்ன துரத்திடுவான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு தபன்னு இறங்கி வீட்டை விட்டு ஓடுறான். ஜனங்கள்லாம் அதை அப்படியே பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், இந்த ஊழியக்காரர் மேடையில் முட்டி போட்டவர், அவன் ஓடுறதை பார்த்து இவரும் மேடையிலிருந்து இறங்கி அந்த பிசாசை துரத்திட்டு போறாரு. நில்லு இயேசுவின் நாமத்தினால். ஒரு ஏரி இருந்தது, அந்த ஏரியில் போய் இந்த பிசாசு இவனை தள்ள முயற்சித்தது பாருங்க. இவர் தூரமாக நின்று ஒரு கட்டளை கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போ நான் உனக்கு கட்டளை கொடுக்கிற அந்த வாலிப பையனை விட்டு வெளியேறுன்னு சொன்ன உடனே கரெக்டா கிட்ட போய் பொத்துன்னு விழுந்தான். அந்த பிசாசு அவனை விட்டு வெளியேறி ஓடியது. ஹல்லேலூயா. அந்த பிசாசை துரத்த ஆண்டவர் இவரை ஒரு விசேஷித்த வல்லமையால நிரப்பினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் அப்படி நிரப்புவார். இன்றைக்கு கர்த்தர் அப்படி உங்களை ஒரு புதிய பலத்தால் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுவார். இன்றைக்கு இங்க இருக்கிற அநேகர் இது வரைக்கும் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்காத நீங்க பாருங்க, கடைசி ஜெபத்தில் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் பிசாசுன்னு பயந்த நீங்க, நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, இந்த கூட்டத்தின் முடிவில் உங்க கைகளால கர்த்தர் பிசாசுகளை துரத்தும்படியாய் விடுதலை ஊழியத்தின் அபிஷேகத்தை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் கட்டவிழ்த்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? சாதாரணமா இருக்கிற உங்கள் ஊழியம் இன்னும் பெரிய அளவுல கர்த்தர் கொண்டு போவார். இது நடக்கும் சிஸ்டர், இது நடக்கும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இது நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படி பலன் கொள்ளுவது? நம்முடைய பலன் எப்படி நமக்கு வருகிறது? சிம்சோனை பார்த்து தெலீலாள் கேட்கிறா,
உனக்கு இருக்கிற இந்த மகா பலன் எதினால் உனக்கு வந்தது? எதினால் உனக்கு வந்தது? உங்ககிட்ட இருக்கிற இவ்வளவு பெரிய அபிஷேகம் எப்படி உனக்கு கிடைச்சது? வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் அனாயிண்டிங்? உனக்கு இருக்கிற இந்த மகா பலன் எதினால் வந்தது? பிசாசுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா சிம்சோன், சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, சிம்சோன் வந்து வாட்ட சாட்டமா அப்படியே பாடி மசில் எல்லாம் வச்சிருக்கிற நபர் கிடையாது. சாதாரண ஒரு நோய்ஞ்சான போல இருப்பார். சாதாரண ஒரு மனிதன். நான் இப்ப எப்படி இருக்கிறேன் சாதாரணமா, அந்த மாதிரி சாதாரணமான ஒரு நபர் தான். அதனால தான் ஜனங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், எப்படி இவன் சாதாரணமா இருக்கிறான், ஆனா 300 நரியை பிடிச்சிட்டு வந்து கட்டி பெலிஸ்தருடைய கிராமங்களில் விட்டு அழிச்சிட்டான். ஒரு பட்டணத்தின் வாசலையே பிடுங்கி அதை குலுக்கி அசைச்சு பிடுங்கி தூக்கிட்டு போயிட்டான் மலை மேல. ஒரே ஆளா 30 பேரை அடிச்சு கொண்டு அவங்க வஸ்திரங்களை உறிஞ்சிட்டு போயிட்டான். ஒரே ஆளா கழுதையில கையில எந்த ஆயுதமும் இல்லை, சாதாரண ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை ஒரு ஆள் அடிச்சு கொல்றானா, இவனுக்கு இருக்கிற இந்த பலன் எதினால வந்தது? ஜனங்களுக்கு ஒரே குழப்பம் பாருங்க, சத்துருக்கு ஒரே குழப்பம், எதனால இவனுக்கு இந்த பலன் வந்தது? ஹல்லேலூயா. சிங்கத்தை கிழிக்க முடியுமா சிஸ்டர்? சிங்கத்தை நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டினுடைய காலிங் பெல் அடிச்சு கதவை திறந்தாங்க பாருங்க, இவ்வளவு பெரிய நாய், அது உடம்பு மாத்திரம் இவ்வளவு பெருசு இருக்குது. நம்ப மாட்டீங்க நான் சொல்றத. கதவை திறந்ததுமே ஓடி வந்து என்ன ஒரே முட்டி செவுத்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படி நான் இப்படி பிடிச்சிட்டு பின்னோக்கி போயிட்டு இருக்கிறேன். சாதாரண ஒரு நாய், அதையே நம்மளால நிறுத்த நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஒரு சிங்கம், பால சிங்கம் அப்படின்னா ஒரு சிங்கத்தினுடைய மொத்த நீளம் 10 அடியாம். எவ்வளவு அடி? தலையிலிருந்து வால் வரைக்கும் கணக்கெடுத்தா 10 அடி இருக்கமா ஒரு பால சிங்கம். ஒரு மனிதனை 2 மனுஷனும் அப்படியே முழுசா விழுங்கக்கூடிய அளவுக்கு வாயை திறக்கும். சாதாரண ஒரு மனுஷன் அந்த பால சிங்கத்தின் வாயை பிடிச்சு ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை போல கிழிக்கிறானா, அப்போ அந்த சிங்கத்தை காட்டிலும் எவ்வளவு மடங்கு வல்லமைய கர்த்தர் அவனுக்குள்ள வச்சிருந்திருக்கணும். விளங்குதா சிஸ்டர்? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டம் எல்லாம் போராடி கொண்டு ஒரு சிங்கத்தை போல கெர்ஜித்து நிக்கிறத நான் சொல்றேன். கர்த்தருடைய பலன் உங்கள் மேல வரும் பொழுது, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல வரும் பொழுது, அந்த சிங்கம் போல எழும்பி கெர்ஜித்து வருகிற அந்த பிரச்சனையை நீ ஒரு ஆட்டு குட்டியை டீல் பண்ணி கிழிக்கிறது போல நீ கிழித்து போடுவாய். கர்த்தர் உன்னுடைய பலனை கூட்டுவார், கர்த்தர் உன்னுடைய பலனை அதிகரிப்பார். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பலன் கொள்ளுவாய். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷைகளில பேசி ஒரு 2 நிமிடம் எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ரகாபா ரகாட்டே லபரகதியா லகபசே கலபரகடபா நல்ல நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசும் பொழுது இப்பொழுதே ஒரு நதியை போல ஆண்டவருடைய அபிஷேக அக்கினி உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் பாயட்டும். இந்த முன் ரோல இருந்து அந்த பின் ரோ வரைக்கும் ஒரு சுனாமி அலைய போல எல்லாரையும் தூக்கி செல்லுகிற ஓ ராகாட்டா. சிலரை கர்த்தர் தொடுகிறார், சிலரை கர்த்தர் அபிஷேகிக்க ஆரம்பிச்சிட்டார். சிலர் மேல பலன் வருகிறது, பலன் வருகிறது, பலன் வருகிறது, பலன் வருகிறது, பலன் வருகிறது. லமா ராகா சாகா. நல்ல கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. ரேகா தரகபா. நல்ல ஜெபிங்க 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 ஜெபிங்க. வாய்களை திறங்க, கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். வாய்களை திறங்க, கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். லகாசே யலபரகடா. பெற்றுக்கொள். Fire on everyone in the name of Jesus. Fire. நீ பலன் கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு நீ போவது இல்லை.
நீ பலன் கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு இன்றைக்கு நீ போவது இல்லை. நீ இழந்த அபிஷேகம், நீ இழந்த வரங்கள், நீ இழந்த கிருபை, நீ இழந்த ஊழியம் உனக்கு மீண்டுமாய் திறக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளது, பெற்றுக்கொள். இதோ சிலர் மேல் அக்கினி இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். சிலர் மேல் அக்கினி, 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 சிலர் மேல் அக்கினி. பெற்றுக்கொள்ள அக்கினியை. ஷலதரகடபரகடே லகடபரகடபதுரா. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி நிரம்பு நிரம்பு நிரம்பு. எழும்பு, பலன் கொள். கர்த்தரின் புயமே, நீ கர்த்தருடைய கரம். கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய கரமா உன்னை பார்க்கிறார். அவருடைய கரங்களா கர்த்தருனை பார்க்கிறார். எழும்பு, கர்த்தரின் புயமே, பலன் கொள். ராகாபை துண்டித்தவள் நீ அல்லவா? வலு சர்ப்பங்களை துண்டித்தவள் நீ அல்லவா? ஓ, வலு சர்ப்பங்களை துண்டித்தல்ல, உன் கடந்த வாழ்க்கையில சர்ப்பங்களை மிதிச்சல்ல, சிங்கங்களை கிழிச்சல்ல. எங்கு போனது அந்த வல்லமை? எங்கு போனது அந்த அபிஷேகம்? கர்த்தர் மீண்டுமாய் உனக்கு அதை கொடுக்கிறார். பெற்றுக்கொள். எழும்பு, உன்னை எதிரிட்டு கெர்ச்சித்து நிற்கிற சிங்கத்தை கிழி, சிங்கத்தை கிழி, அதன் வாயை கிழி, அதன் வாயை கிழி. உன் கையை கர்த்தர் யுத்தத்திற்கும் உன் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிறார். உன் கரங்களால் வெண்கல வில்லும் வளையும், வெண்கல வில்லும் வளையும். ஜீசஸ், நீ இங்கு நிரம்பும் பொழுது உன் வீடும் பரிசுத்த வல்லமையால் நிரப்பப்படுகிறது. நீ இங்கு நிரம்பி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உன் வீட்டில் படுக்கையில இருக்கிற அந்த வியாதிப்பட்ட நபரையும் கர்த்தர் தொடுகிறார். நீ இங்கு ஜெபிக்கிற வேளையில உன் வேலை ஸ்தலத்தில் தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். உன் தொழில் ஸ்தலத்தில் தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். உன் பிள்ளை படிக்கிற பள்ளியில தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். ரே ஷகடா ரகடா. நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ரே ஷபரபா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லு. இந்த மதில் நான் தாண்ட கூடாதது அல்ல, இந்த மதிலை தாண்டி செல்லுவேன். ரோஹாதரா ஷேகாதரா மலாஹதுரா தேவ தூதர்களின் கூட்டங்களை இந்த இடத்தில் நான் பார்க்கிறேன். தேவ தூதர்களின் கூட்டத்தை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ தூதர்கள் கைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார்கள். தேவ தூதர்கள் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறார்கள். உன் தலையின் மேலே தேவ தூதரின் கரம் வருகிறது. Receive. You're not going back empty. You're not going back as an empty vessel. இயேசுவின் நாமத்தினால் நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றி அனுப்புகிறார். ஷாலாபராட்டே ஏலகரபா கசரோ அரமஹலகதரடே லதரா ஷேயலா மாசட்டோ. ஜெபிக்கிற உனக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஜெபிக்கிற உனக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. ஜெபிக்கிற நீ நிச்சயமாய் வெட்கப்படுவது இல்லை. ஜெபிக்கிற நீ நிச்சயமாய் கைவிடப்படுவது இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் வந்து வெறுமையாய் போன ஒரு மனிதனும் சரித்திரத்தில் இல்லை. நீ வெறுமையாய் போவது இல்லை. ராகா ஷேகா. இதோ நீ ஜெபிக்கிற இந்த வேளையிலே அந்த வியாதி உன் உடம்புல மறைகிறது. அந்த கட்டுகள் உன் உடம்புல அறுகிறது. அந்த தோல் நோய் உன் உடம்புல இருந்து குட் பை சொல்லி செல்கிறது. பல வழிகள் நீங்குகிறது. நீ ஜெபிக்கிற இந்த வேளையில அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். அதிசயங்கள் நடக்கிறது. ஜெபி, தூங்காத ஜெபி. ரேகாட்டலா. தூங்குற நீ எழுந்து வீட்டுக்கு போயிடு. தூங்குற நீ எழுந்து வீட்டுக்கு போ. வேடிக்கை பார்க்கிற நீ கிளம்பி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு. வேடிக்கை பார்ப்பாயானால் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு. தூங்குவாயானால் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு.
ரக்கா ஷபா ஜெபி. இது அனல் கொள்ளுகிற இடம், இது நெருப்பாய் பற்றி எரிகிற இடம், இது ஆவியின் அபிஷேகத்தை உணர்கிற இடம். உன் தலை எழுத்து மாற்றி எழுதப்படுகிற இடம். பெற்றுக்கொள் அந்த வல்லமையை, பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். உன் தலை எழுத்தை கர்த்தர் திரும்ப தீர்மானிக்கிறார். சாத்தான் உனக்கு கொடுத்த தலை எழுத்தை கர்த்தர் அதை திரும்ப மாற்றி எழுதுகிறார். ஓ ராகா ஷரா பாபா பாபா. உன்னை குறித்ததான அவருடைய நினைவுகள், உன்னை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள், நன்மைக்கு ஏதுவானவைகள், அவைகள் பெருக்கத்திற்கு ஏதுவானவைகள். ஷலமரோகோட்டோ லபகாசியா. உன் கண்ணீரை தேவ தூதர்கள் துருத்தியில பிடித்ததை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிறார்கள். நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற உன் கண்களில் இருந்து வழிகிற ஒவ்வொரு கண்ணீரையும் தேவ தூதர்கள் துருத்தியில பிடித்து அவைகளை பரலோகம் எடுத்து செல்லுகிறார்கள். உன் கண்ணீரை கர்த்தர் விசாரிக்கிற காலம் இதோ வந்திருக்கிறது. நல்ல நல்ல கைகளை தட்டி எவ்வளவு நிரம்ப முடியுமோ அவ்வளவு நிரம்பு நிரம்பு. இனி உன் ஊழிய வேற லெவல்ல இருக்கும், இனி உன் குடும்பம் வேற மாறி இருக்கும். எழும்பி மிதி, சத்துருவ மிதி, சர்ப்பங்களை மிதி, அந்த ஏவல் ஆவிய மிதி. ஏய், அதை தூக்கி போட்டு மிதி, மிதியாத மிதியாத. ஏவல் ஆவியே வெளியே வா, தூக்கி போட்டு மிதியாத. கர்த்தருடைய நெருப்பு வருது, அக்கினி வருது, வல்லமை வருது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். fire 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 on everybody. Shalamarakate ora mahadara shabalabaraga dulamaraga dalamarabalaba rab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 a. Hallelujah. Shabara kantaralarade. Jesus Jesus Jesus. ஆவியில பெலன் கொள்ளுவது எப்படி? ஆவியில பெலன் கொள்ளுவது எப்படி? நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், நீங்க ஆவியில பெலன் கொள்ளக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களால மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் உங்களால மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். எந்த பிரச்சனையும் நீங்க மேற்கொள்ளுவீங்க. அதுதான் ஆவியில இருக்கிற ஒரு பெலன். இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு நீங்க அபியாசப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், எந்த போராட்டத்திலிருந்து நீங்க மேலே எழும்பிடுவீங்க. எந்த போராட்டமும் உங்களை 1% கூட உங்களை தோல்விக்குள்ள தள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆவியில வருகிற பெலன். அதனால தான் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைவார்கள். ஆண்டவர் பாருங்க, எல்லா இடத்துலையும் பெலன் 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 பெலன்னே பேசுகிறார். ஏன்? ஒரு மனிதனுடைய ஜெயத்திற்கு அந்த பெலன் தான் காரணம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியில பெலன் கொள்ளுவது எப்படி? ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு அனாயிண்டிங் செஷனுக்குள்ளே கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்கள் பெற்றிராத ஒரு அக்கினி அபிஷேகத்தை உங்கள் மேலே கர்த்தர் ஊற்ற போகிறார். தாகத்தோடு காத்துருங்க. ஹல்லேலூயா. இந்த பிரதர் தூங்கிட்டாரா? தட்டி எழுப்புங்க. பிரதர் எழுந்துருங்க. வெளியே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, ஓடுங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? கள்ளக்குறிச்சியா? அண்ணனூரா? சரி, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க, ஓடுங்க. அவர் டயர்டாக வந்திருப்பார், நைட்டில் தூக்கம் இருந்திருக்காது. அவருக்கு முடிஞ்சால் ஒரு டீ கொடுங்க. டீ கொடுத்து பூஸ்டப் பண்ணி அனுப்பி விடுங்க உள்ள. சரி,
ஆவியில பலன் கொள்வது எப்படி? ஆவியில பலன் கொள்வது எப்படி? எடுத்து வாசிப்போம். 3 காரியங்களை சொல்லித்தர போகிறேன். முதல் காரியம் ஆவியில பலன் கொள்வது யோவான் 3:34 எடுத்து வாசிங்க. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். முதல் ரகசியம் ஆவியில பலன் கொள்ள கர்த்தருடைய வார்த்தையில நீங்க பலப்படணும். கர்த்தருடைய வார்த்தையில பலப்படணும். ஏன் கர்த்தருடைய வார்த்தையில பலப்படணும்? நம்முடைய ஆவிக்குரிய பலன் எங்கிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் ஆவிக்குரிய பலன் நமக்கு கிடைக்கிறது. எப்படி ஒரு கரண்ட் போச்சுன்னா ஒரு ஜெனரேட்டர் ஆன் பண்ணி பாருங்க, என்ன ஆகுது? அந்த ஜெனரேட்டருக்குள்ள இருந்து வெளிவருகிற ஒரு பவர் எல்லாவற்றின் மேலும் பாய்ந்து அவைகளுக்கு சக்தி கொடுத்து அவைகளை பிரகாசிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்மக்கிட்ட இங்கே ஒரு இன்வெர்டர் இருக்குது. இப்போ கரண்ட்டு போயிடுச்சுனாலும் இந்த இன்வெர்டரில் ஒரு சக்தி இருக்குது, அந்த பேட்டரிக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்ன பண்ணுது? கரண்ட்டு போயிடுச்சுனாலும் அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற பவர் எல்லாவற்றிற்கும் பாய்ந்து ஃபேன் ஓடுது, லைட்டு எரியுது, ஸ்பீக்கர் பேசுது, ஸ்பீக்கர்லாம் ஒர்க் ஆகுது. விளங்குதா? அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில சோர்வுகள் பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு சில பலன் வேண்டும். அந்த பலன் எதிலிருந்து நமக்கு வரும்? கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான் அந்த பலன் வரும். கர்த்தருடைய வசனத்திலிருந்து நீங்க அந்த பலனை எடுக்கலனா நான் சொல்றேன், நீங்க அந்த பிரச்சனையில தோல்வியை நிச்சயமா சந்திப்பீங்க. ஹல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை வாயிலிருந்து படிக்கணும், பேசணும். உங்க காதுகள் அந்த வசனத்தை கேட்கணும். உங்க சிந்தனை உங்க நினைவில் அந்த வசனத்தை நீங்க தியானிக்கணும். அந்த வசனத்தில் நீங்க நடக்கணும். ஏன்னா வசனத்தில் ஒரு வல்லமை இருக்குது, வசனத்தில் ஒரு அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. இதனால தான் பாருங்க, இந்த வசனத்தில் நல்லா இருக்கிறவங்க எந்த பிசாசின் போராட்டமும் அவர்களை ஜெயிக்கவே முடியாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். ஹல்லேலூயா. சரீரம் டயர்டாகும் போது நமக்கு சரீரத்துக்கு சில போஜனம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? போஜனம் தேவைப்படுது. அப்பதான் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் வருது, ஒரு பலன் வருது. அதே போலதான் உங்களுடைய ஆவியில நீங்க பலப்படணும்னா வசனத்தை நீங்க அனுதினமும் வாசிக்கிறவர்களா இருக்கணும். வசனம் வாசிக்கிற ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள பிசாசால வரவே முடியாதுங்க. பிசாச வசனமானது அப்படியே அரெஸ்ட் பண்ணிடும். என்ன பண்ணிடும்? அரெஸ்ட் பண்ணிடும். ஏன்னா அந்த வசனத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. ஏன்னா அது பேசினவர் எப்படிப்பட்டவர்? அவர் அக்கினியான ஒரு தேவனா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையான தேவன். ஆகவே சர்வ வல்லவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு தப்புவிப்பேன். ஆண்டவர் பாருங்க, முதல்ல வசனத்தை அனுப்பி தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நீங்க இப்ப கேட்குறீங்க பாருங்க, இப்பவே ஒரு வல்லமை உங்களுக்குள்ள பாய்ஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த வசனத்தை உங்க காதுகள் கேட்டு அந்த வசனம் உங்க இருதயத்தில் போகும்போது ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இப்ப இறங்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பலன் உங்களுக்குள்ள இப்ப பாய்ந்து கொண்டு தான் இருக்குது. நீங்க இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது உங்க வாய் வாசிக்க, அது உங்க காதுகள் கேட்க, இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு பலன் அபிஷேகம் உங்களுக்குள்ள பாயும். விளங்குதான் நான் சொல்றது? ஆமா. ஸோ உங்களுடைய போராட்டங்களை எதிர்கொள்ள, பிரச்சனைகளை எதிர்கொள்ள, பிசாசுகளை எதிர்கொள்ள, வாழ்க்கையின் சில கரடு முரடான பாதைகளில் நம்ம தாண்டி செல்ல வசனம் இல்லாமல் உங்களுக்கு பலன் வராது. அதை தாண்டி செல்ல, கடந்து செல்ல
வசனம்தான் உங்களை பலப்படுத்தும். இதனால தான் தேவ பிள்ளைகள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை எடுத்து தினமும் 10 அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 3 மாசம் அதை செஞ்சிருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. தினமும் 10 அதிகாரத்தை எடுத்து இந்த வாசித்து 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 முடிந்தா 2 வசனம் தினமும் மனப்பாடம் பண்ணி, சில வசனங்களை எழுதி 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 மனப்பாடம் செய்து, தூங்கும் பொழுது நீங்க மனப்பாடம் செய்த அந்த வசனங்களெல்லாம் வாயில் அப்படியே சொல்லிக்கிட்டே தூங்கி பாருங்க. அன்றைக்கு வருகிற கனவுகள் எப்படி இருக்கும்னு பாருங்க. இனிமையான கனவுகள், தேவ தரிசனங்கள், நன்மையான சொப்பனங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். ஏன்? வசனத்தில் அவ்வளவு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாசிக்கலன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆவிக்குரிய பலன் ஒருபோதும் வராது. There is no shortcut to receive God's power. Hallelujah. Reading and spending time in God's word is the only way to receive a supernatural strength in your spirit. வசனத்தை வாசித்து தியானித்ததில் நடப்பது தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வத்தினுடைய வல்லமையை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். There is no shortcut. There is no shortcut. வசனத்தை நீங்க வாசிச்சே தான் ஆகணும் பிரதர் சிஸ்டர். நீங்க வசனம் வாசிக்காத நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரருடைய கூட்டத்துக்கு போனாலும் உங்களுக்கு விடுதலை வராது. எவ்வளவு பெரிய விடுதலை வராது, விடுதலை வராது. இந்த வசனத்தை நீங்க எடுத்து தினமும் 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்கணும். வசனத்துல ஒரு வல்லமை இருக்குது, வசனத்துல ஒரு அக்கினி இருக்குது, வசனத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது, வசனத்துல தேவனுடைய ஆழங்கள் இருக்கிறது. அது உங்களுக்குள்ள வர 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 உங்க இருதயம் என்பது ஒரு காலி பாத்திரம் போல இந்த வசனத்தால உங்க இருதயத்தை நீங்க நிரப்ப 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 உங்க இருதயம் அனல் கொண்டு பற்றி நெருப்பா எரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆவிக்குரிய அக்கினி, இதுதான் வார்த்தையின் அக்கினி. எரேமியா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் பற்றி எரிந்தது. அப்போ நீங்க வசனம் வாசிக்கும் போது என்ன நடக்கணும் தெரியுமா? அந்த வசனத்தை விசுவாசத்தோடு நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல இருக்கிற தேவனுடைய அக்கினி உங்க இருதயத்தை நிரப்பி உங்க இருதயம் அனல் கொண்டு பற்றி எரிய ஆரம்பிக்கும். எப்படி இருதயம் ரத்தத்தை எல்லாத்தையும் உள்வாங்கி தலையிலிருந்து கால் வரைக்கும் பல இடங்களுக்கு ரத்தத்தை பாய்ச்சதா இல்லையா? சொல்லுங்க, எது உங்க ரத்தத்தை பாய்ச்சது? உடம்பெல்லாம் எது? இந்த ஆற்று அப்படி அடிக்குது பாருங்க, லப் டப் லப் டப் உள்வாங்கி அந்த ரத்தத்தை வெளியே பிரஷர் கொடுத்து அனுப்புது பாருங்க எல்லா இடத்திலையும். அந்த இருதயம் அப்படி அப்படி அடிக்கும் போது இந்த ரத்தம் ஃபுல்லா தலையிலிருந்து கால் வரைக்கும் பாய்கிறது போல நீங்க வசனத்தை வாசித்து உங்க இருதயத்துல அந்த வசனம் நெருப்பு போல பற்றி எரியும் பொழுது இப்ப இருதயம் என்ன செய்யும்? உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் தேவனுடைய வல்லமை அக்கினிய பாய்ச்சும். ஹல்லேலூயா. அப்படி உங்க இருதயமானது தேவனுடைய அக்கினிய பலன வல்லமையை பாய்ச்சும் போது உங்க சரீரத்தில் ஒரு இடத்திலையும் பிசாசின் கட்டுகள் கிரியை செய்ய முடியாது. இந்த கழுத்து வலி, வயிற்று வலி, தலைவலி, கைவலி, இருதயம், கிட்னி ப்ராப்ளம் எதுவும் உங்களை தொட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை அனுப்பி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? குணமாக்குவேன். எப்படி வசனத்தை அனுப்பி குணமாக்குவார்? அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துல இருக்கிற ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக அக்கினி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வனுடைய சக்தி, ஆண்டவருடைய சக்தி உங்க இருதயத்துக்குள்ள போய் உங்க இருதயம் அது உடம்பு ஃபுல்லா பாய்ச்ச ஆரம்பிக்கும் போது அந்த அக்கினி எங்கெங்கெல்லாம் உங்க உடம்புக்குள்ள பாய்கிறதோ அந்த இடத்துல கிரியை செய்கிற சர்பம், மருந்து, மை, கட்டு, தகுடு எல்லாம் ஒட்டஞ்சி சாம்பல் ஆகிதான் ஆகணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் உன்னை தொட்டுடுச்சு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. ஏன் சில நேரங்களில் தூங்கும் போது அசுத்தமான சொப்பனங்கள், உன் தூக்கத்துல ஏன் பிசாசுகள் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுது? ஹல்லேலூயா. சிந்தனை மண்டலங்களுக்குள்ள இன்னும் கர்த்தருடைய வசனம் பாயாத இருக்கிறது தான் பிரச்சனை.
வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் அந்த வசனத்தை கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுறோமா? மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்கள் சிந்தனைக்குள்ள அந்த வசனங்கள் ஏறுகிறது, உங்கள் நினைவுகளுக்குள்ள அந்த வசனங்கள் பாய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நான் சொன்னது ஒரு அக்கினியை போல. சங்கீதக்காரன் சொல்றான், நான் அவருடைய வசனத்தை தியானிக்கையில் எனக்குள் அனல் மூண்டது. எனக்குள்ள ஒரு அனல், வசனத்தை தியானிக்கையில் அனல் மூண்டது. அப்போ வசனத்தை நீங்க தியானிக்கும் போது என்ன நடக்குது பிரதர் சிஸ்டர்? உங்க சிந்தனை மண்டலங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை அக்கினி பாய ஆரம்பிக்கும். அக்கினி இந்த தலையெல்லாம் சுற்றி பாய்ந்து உங்க எண்ணங்கள், நினைவுகள் எல்லாவற்றையும் அந்த அக்கினியானது போய் கண்ட்ரோல் எடுத்த பிறகு உங்களுக்கு அசுத்தமான சொப்பனங்கள் வராது. உங்க சிந்தைக்குள்ள தற்கொலை எண்ணங்கள் வராது, அவிசுவாசங்கள் வராது. ஏன்? உங்க சிந்தெல்லாம் இப்ப எதால நிரம்பி இருக்குது? வசனத்தின் அக்கினினால நிரம்பி இருக்கிறது. இதுதான் சீக்ரெட். எந்த மனுஷன் நிறைய பைபிள் வாசிக்கிறவனோ பாருங்க, பரிசுத்தமா வாழ்வான். இயேசு அதனால்தான் தன் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், உமது சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். யோவான் 17:17. உமது வசனமே சத்தியம். ஆகவே உமது சத்தியத்தினால் என் சீஷர்களை பரிசுத்தமாக்கும். வசனம் உங்க கண்களுக்குள்ள போகும்போது, உங்க கண்கள் அந்த பைபிளை தினந்தோறும் பார்க்க, உங்க எண்ணங்கள் அந்த வசனத்தை யோசிக்க, உங்க நாவு அந்த வசனத்தை வாசிக்க, உங்க இருதயம் அந்த வசனத்தின் மேல அக்கறை கொண்டு அதை நிறைய இருதயத்துக்குள்ள நீங்க மனப்பாடம் செய்ய என்ன நடக்கும் சிஸ்டர்? உங்களுக்குள்ள தெய்வத்தினுடைய சக்தி செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு பிசாசு உங்க பக்கம் நெருங்க கூட முடியாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதனால தான் நீங்க வசனம் வாசிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் நிறைய டைம் செலவு பண்றோம் இல்லையா? செல்போனை நோண்டுறதுக்கு 2-3 மணி நேரம் கூட நமக்கு பத்தலை. 5 மணி நேரம் செலவு பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும். கால்குலேட் பண்ணி பார்த்தா 5 மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோன் நம்ம டைம் செலவு பண்ணுறோம். சாப்பாட்டுக்கு தினமும் 2 மணி நேரமாவது என்ன பண்ணிடுறோம்? செலவழிச்சிடும். கண்ணாடி முன்னாடி நிற்க எத்தனை மணி நேரம் உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் மூஞ்சை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை மணி நேரம் நிற்கிறீங்கன்னு. லிப்டிக்கு போட்டவங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை மணி நேரம் கண்ணாடி எதிர்க்க நிற்பீங்க. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? எல்லாத்துக்கும் நேரம் செலவிட்டு, ஆனால் உண்மையான பலன் எதில் உனக்கு கிடைக்கிறதோ அதில் நீ நேரம் செலவிடாத இருந்தா எப்படி வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் சிஸ்டர்? இதுதான் தோல்விகளுக்கு காரணம். வசனத்தோடு நீ நேரம் செலவிடாமல் இருப்பது தான் அந்த பாவ சோதனையில் நீ விழுவதுக்கு காரணம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, இந்த வசனத்தில் வல்லமை இருக்குது, இந்த வசனத்தில் தேவனுடைய அக்கினி இருக்குது. ஆகவே அந்த வசனத்தை வாசிக்க உன் ஆவியில் ஒரு பலன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பிறகு பாருங்க, பிசாசு அதுக்கு பிறகு நீங்க ஒரு 10 அதிகாரம் வாசிச்சு பிசாசை நீங்க கடிந்து கொண்டு பாருங்க, அது கீழ்ப்படிதா இல்லையான்னு பாருங்க. பிசாசு கீழ்ப்படிஞ்சேதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமா, கீழ்ப்படிஞ்சேதான் ஆகணும். லண்டன் தேசத்தில் ஆஸ்திரேலியாவில் ஜான் அலெக்சாண்டர் டோவி என்று சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் அங்கே இருந்தார். இப்போ எப்படி கொரோனா வந்து உலகத்தையே குலுக்குச்சு பாருங்க. அதுபோல எபிடமிக் அந்த ஆஸ்திரேலியா தேசம் எங்கிலும் பயங்கரமான ஒரு வைரஸ் பரவியதான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக. அந்த வைரஸ் பரவி அநேகர் செத்து போயிட்டாங்க. இந்த ஜான் அலெக்சாண்டர் டோவி அவருடைய திருச்சபையில் கிட்டத்தட்ட 40 பேர் செத்துட்டாங்க. 40 பேரையும் யார் போய் அடக்கம் பண்ணது? ஜான் அலெக்சாண்டர் டோவி தான் போய் அடக்கம் பண்றார். 40 பேருக்கு மேலே பண்ணிட்டார். இனி அவருக்கு ரொம்ப வேதனை தாங்க முடியலை. அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தலை மேலே கையை வச்சுட்டு உட்காந்துட்டார். என் சபை ஜனங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களே, ஆண்டவரே இனி நான் எங்கே போவேன், என்ன செய்வேன்? ஏன் வல்லமை இல்லை?
ஏன் இந்த ஜனங்கள்லாம் செத்து போறாங்க? ஏன் வல்லமை இல்லை? why Christianity is going powerless? ஏன் வல்லமை இல்லாத நாங்க செத்து கொண்டு இருக்கிறோம்? ஏன் இந்த பிரச்சனையில மாட்டி நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதுல இருந்து ஒரு விடிவில்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப உடைஞ்சு போய் தம் பைபிளை திறந்தார். பைபிளை திறந்தா அப்படியே கண்கள் கரெக்டா அப்போஸ்தலர் 10:38 பார்த்தது. பைபிள் சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். இந்த வசனத்தை பார்த்த உடனே அந்த வசனத்துல இருந்து ஒரு வெளிச்சம் அவருடைய கண்களுக்குள்ள பட்டுன்னு அப்படி அடிச்சதா. கர்த்தருடைய மனக்கண்களை திறந்தார் அந்த வசனத்தின் மூலமா. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாரா? அதனால் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினாரா? இந்த வசனத்தை பார்த்த உடனே தான் அவருக்குள்ள ஒரு வல்லமை, அவர் மேல ஒரு அபிஷேகம் இறங்கிய. அந்த நேரத்தில் கரெக்டா வந்து ஒரு பையன் கதவை தட்டி சொல்றான், மேரி இஸ் டையிங் அப்படின்னு சொல்றான். மேரி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமா வாங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறான். தன்னுடைய தொப்பியை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு தப தப தபன்னு அந்த பையன் பின்னாடி ஓடி போனா அந்த இடத்துல பார்த்தா ஒரு அம்மா மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ இவருக்குள்ள ஒரு வல்லமை வைராக்கியம் வந்தது. நான் இனி என் சபையில ஒருவர் கூட செத்து போக நான் விட மாட்டேன்னு சொல்லி அப்போஸ்தலர் 10:38 திரும்பவும் படித்த அந்த அம்மாவுக்கு மேல கையை வச்சு ஜெபம் பண்ணாரு பாருங்க. 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அந்த அம்மாவுடைய வியாதியிலிருந்து அந்த அம்மா ஒரு பெரிய மாற்றம் அடைந்து எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. பக்கத்து ரூம்ல அந்த அம்மாவுடைய பொண்ணு, அந்த பிள்ளையும் சாக தயாரா இருக்குது, அந்த வியாதியில சாக ரெடியா இருக்குது. அந்த பையன் சொன்னா, அந்த ரூம்ல அக்கா செத்து போற மாதிரி இருக்கிறா, வாங்க அந்த ரூமுக்கு போய் அதே வசனத்தை சொல்லி அந்த மகள் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணி அந்த மகளையும் பிழைக்க பண்ணார். அதுக்கு பிறகு அவருடைய சபையில் அந்த வியாதியில ஒருவர் கூட சாகலை. எல்லாரையும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி அவர்களை குணமாக்கிட்டார். அல்லேலூயா. சரித்திரத்தில் அலெக்சாண்டர் டாவி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சுகமளிக்கிற ஊழியம் செய்கிறவரா மாறிட்டார். அவருடைய ஊழியத்திலிருந்து அநேகர் எழும்பினார்கள். ஜான் ஜி லேக் போன்ற வல்லமையான ஊழியக்காரர்கள்லாம் அவருடைய ஊழியத்தை பார்த்து எழும்பினார். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வசனம் சோர்ந்து போய் இருக்கிற அந்த நேரத்தில் அவரை பலப்படுத்தி ஒரு ஊழியத்தின் கதவையை திறந்து கொடுத்தது பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க கையில வைத்திருக்கிற அந்த புத்தகத்துல தான் உங்க எதிர்காலமே உள்ளடங்கி இருக்கிறது. உங்க கடன் பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்க கையில் இருக்கிற அந்த வேத புத்தகத்துக்குள்ள இருக்குது. உங்க வியாதிக்கான தீர்வுகள் நீங்க கையில வைத்திருக்கிற அந்த வேத புத்தகத்துக்குள்ள இருக்கிறது. உங்க திருமணத்துக்கான, எதிர்காலத்துக்கான, வீட்டுக்கான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்க கையில் இருக்கிற வேத புத்தகத்துக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வேத புத்தகத்தை தேடி வாசி மகளே, மகனே, என் புத்தகத்தை தேடி வாசி. அவைகள் வல்லமையானது, எந்த ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க கூடியது, பேதைகளை ஞானியாய் மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமானது, உன்னை சுகமாக்க வல்லமை உடையது, உன்னை விடுதலையாக்க வல்லமை உடையது. யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த வேதாகமத்தை வாசித்து நீங்க ஆவியில பலன் கொள்ளணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசுல நான் செய்த முதல் காரியம் என்ன தெரியுங்களா? அந்த வாரமே சபைக்கு போய் ஒரு பைபிள் வாங்கினேன். பைபிளில் வேர்ஷன்லாம் இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. பைபிளில் கேஜேவி, என்ஐவி அப்படிலாம் இருக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் கடைக்கு போனேன், எனக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா தமிழ் அந்தளவுக்கு எனக்கு சரளமாக வாசிக்க வராது. இங்கிலீஷ் பைபிள் தாங்கன்னு கேட்டேன். அதை வாங்கிட்டு வந்து பார்த்தா அதெல்லாம் ஹை ஸ்டாண்டர்டாக இருக்குது. இங்கிலீஷ் ஒன்றுமே புரியல. தி, தவ், தைன் இப்படி இருக்குது அந்த கேஜேவியில். அதை வாசிச்சா எனக்கு ஒன்றும் புரியல, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அப்போது இந்த பைபிளை புரிஞ்சுக்கிறேன்னா தமிழ் பைபிள் வாங்கி தான் ஆகணும். அப்போ தமிழ் பைபிள் போய் மறுவாரம் போய் ஒரு தமிழ் பைபிள் வாங்கி இதில் புரியாததை இதுலேயும், இதில் புரியாததை இதையும் மாற்றி மாற்றி வாசித்து
6 மாசத்துல பைபிளை முடிச்சாச்சு. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான். இன்னைக்கு விடுதலை ஊழியம் செய்யறேன்னா அதுக்கு காரணம் இந்த பைபிள் மாத்திரம்தான். இந்த பைபிளில் நீங்கள் எவ்வளவு டைம் செலவிடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையை அது உயர்த்திடும், உங்கள் வாழ்க்கையை அது மேன்மை அடைய செஞ்சிடும். சிறுமைப்பட்ட உன்னை பெரிய ஆள் ஆக்குறது இந்த பைபிள் மட்டும்தான். அல்லேலூயா. இந்த பைபிளை நீங்கள் கையில் எடுத்து பாருங்க, உங்களுடைய எல்லா காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதனால தான் சங்கீதக்காரன், இதை நல்லா அறிஞ்ச சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். Everything that he does will prosper. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், ஒன்று கூட பிசகாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆகவே தான் தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில பலன் கொள்ள, சத்துருவை எதிர்கொள்ள வசனம் இல்லாம ஒருபோதும் நீங்க மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயான்னு சொல்லுங்க. வசனத்தை எரேமியா சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் அக்கினியா இருக்குது. ஏன் அக்கினியா இருக்குது? சங்கீதம் 107 சொல்லப்படுகிறது, பிசாசு நம்ம மரண இருளிலும் அந்தகாரத்திலும் இரும்பு சங்கிலியால கட்டி வச்சிருக்கிறான். அப்ப இரும்பு சங்கிலியை எதை வச்சு நீங்க அறுக்க முடியும்? கத்தி வச்சு அறுக்க முடியுமா இரும்பு சங்கிலியை? முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறபடியால இரும்பு சங்கிலியை உருகி போக பண்ணிடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. பிசாசு உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு தடைகளை கொண்டு வந்து வைத்து அதை திறக்க முடியாத, இப்போ பெரிய மலை போல பிசாசு உங்களுக்கு முன்னாடி தடையை கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த மலையை நீங்க நெருப்பு வச்சு எரிச்சு சரி பண்ண முடியுமா? முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் கண்மலையை நொறுக்கும் செம்மட்டி. அப்போ இரும்பு சங்கிலியில் உங்களை கட்டினாலும் வசனம் எரிச்சு உங்களை கட்டவிழ்த்து விட்டுடும். மலை போன்றதான கதவுகளை பிசாசு உங்களுக்கு முன்பதாக வைத்தாலும் கர்த்தருடைய வசனம் கண்மலையை நொறுக்குகிற செம்மட்டியா நொறுக்கி உங்களை விடுதலையாக்கிடும். ஹல்லேலூயா. பிசாசு என்னதான் உங்க கயிறுல உங்களை கட்டி போட்டாலும் எபேசியர் 6 சொல்லப்படுகிறது, வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இருபுறமும் கருக்கான, எந்த பட்டயத்திலும் கருக்கானது, எந்த கட்டுக்களையும் அறுத்து சிதறடிக்கக்கூடிய வல்லமை உடையது கர்த்தருடைய வசனத்தில். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? விளங்குறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவ பிள்ளைகள் காலையில் எழுந்த உடனே வசனத்தை எடுத்து தியானிக்கணும். காலையிலேயே உங்க இருதயத்தை கர்த்தருடைய பலத்தால நீங்க நிரப்பிக் கொள்ளணும். இப்ப காலையில நிரப்பிட்டீங்க, அது போதுமா? போதாது. திரும்ப நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நைட்டு தூங்கும் பொழுது உங்க இருதயத்தை திரும்பி நீங்க பலன் கொண்டு திரும்ப தூங்க போகணும். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் திரும்ப அந்த வசனத்தை அள்ளி 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 கொட்டி உங்க இருதயத்தை நெருப்பால நிரப்பி கொண்டு நீங்க தூங்க போங்க. நீங்க தூங்கும் போது உங்க இருதயத்தில் நீங்க போட்ட கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த நெருப்பு உங்களுடைய ஆவி, ஆத்மா, உணர்வுகள் எல்லாவற்றுக்குள்ளேயும் சென்று செயல்பட ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல பிசாசு அசுத்தமான சொப்பனங்களை கொண்டு வந்து உங்களை பயம் பொறுத்து அவனுக்கு இடமே கிடைக்காது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் இதை இன்றையிலிருந்து செய்ய போறீங்க? நான் இன்றையிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நல்லா வாசிக்க போறேன். ஏன்னா அந்த வசனத்துல தான் ஒரு பலன் உண்டு, அந்த வசனத்துல தான் தேவனுடைய அக்கினி உண்டு. ஆண்டவர் எசேக்கியேல 37வது அதிகாரத்தில் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாரு, எசேக்கியேல் இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையுமான்னு கேட்கிறார். ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் எசேக்கியேலை நிறுத்தி ஆண்டவர் கேட்கிறாரு, இதெல்லாம் சுத்தி பார்த்தியா எப்படி இருக்குதுன்னு? பள்ளத்தாக்குன்னா அது எப்படிப்பட்ட இடம்? அது சுடுகாடு. சுடுகாடுல என்ன இருக்கும்? எலும்பு மட்டும்தான் இருக்கும், தோல் கூட இருக்காது. அல்லேலூயா. சுடுகாட்டுல எலும்புங்க மட்டும் இருக்குது. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள்லாம் உயிர் பெறுமா? சொல்லுங்க, சுடுகாட்டில் இருக்கிற எலும்புகள்லாம் உயிர் பெறுமா? இப்போ உங்களை கொண்டு போய் ஒரு சுடுகாட்டில் நிப்பாட்டி இங்க இருக்கிற எலும்பு கூடலாம் எழுந்துக்குமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம எழும்பாதுன்னு சொன்னோம்ல. ஆனா எசேக்கியேல் சொல்றாரு, அது நீர் அறிவீர் ஆண்டவரேன்னு அவர் மேல போட்டுட்டார்.
அல்லேலூயா. ஆண்டவரே அதை நீர் அறிவீர். அப்ப கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிரடைய கர்த்தருடைய வார்த்தையை பேசுன்னு சொல்றார். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை எதற்கு உண்டு? கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. உன் வாழ்க்கையில உலர்ந்து போய் இருக்கிற உன் சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்க கர்த்தருடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எசேக்கியேலுடைய வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தை அந்த உலர்ந்த எலும்புகள் மேல பேச வேதம் சொல்லுகிற அந்த எலும்புகள் எல்லாம் சேர்ந்து நரம்பு, தசை, தோல், அவயங்கள், கண்ணு, காது, இருதயம், கிட்னி எல்லாம் உருவாய் மகா பெரிய சேனையா எழும்பி நின்றது. வசனத்துக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு சிஸ்டர். உன் குடும்ப வாழ்க்கையில இருக்கிற அன்பு, சமாதானத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தருடைய வேத வசனத்துக்கு உண்டு உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? இன்றையில இருந்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் காலையில எழுந்த உடனே உங்க வசனத்துல ஒரு 2-3 அதிகாரமாவது வாசிச்சுட்டு பெட்ல இருந்து கீழே இறங்க. வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் டீ குடிங்க. இரவு நேரங்களில் ஒரு 5 அதிகாரமாவது வாசிச்ச பிறகு கண்ணை மூடி தூங்குங்க. மேக் ஷூர் ஒரு 10 அதிகாரமாவது ஒரு நாள்ல வாசிச்சு முடிங்க. அப்போ அதுக்கு பிறகு பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் தேடி வரப்போகுது. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு போர் அடிக்குது? ஒரு அல்லேலூயா பாருங்க. சில அல்லேலூயாலாம் வருது. சரி, முதல் பார்த்தோம் ஆவியில பலன் கொள்ள கர்த்தருடைய வார்த்தையில ஆவியில பலன் கொள்ள. ரெண்டாவது சங்கீதம் 63:2. அடுத்த பலன் எங்க இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்றான் 63:2, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ரெண்டாவது, முதல்ல பார்த்தோம் நம்முடைய பலன் தேவனுடைய வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது, ஆவியில பலன் எப்படி உண்டாகும் தெரியுங்களா? தேவனுடைய பிரசன்னத்துல தான் ஆவியின் பலன் இருக்கு. வெறும் பைபிள் வாசிக்கிறது மாத்திரம் பத்தாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க கடந்து போகணும். பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன? அங்கதான் ஒரு தூப பீடம் உண்டு. அந்த தூப பீடத்தில் ஆசாரியன் காலையில சரியா 9 மணிக்கு போய் அந்த தூப பீடத்தில் சாம்பிராணியை கொட்டி கொஞ்சம் நெருப்பை போடும்பொழுது அந்த புகையானது அப்படியே எழும்பி பரலோகத்துக்கு போகும். திரும்ப மத்தியானம் 3 மணிக்கு திரும்ப சென்று அந்த சாம்பலெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி திரும்ப புது தூப வர்க்கங்களை போட்டு நெருப்பு மூட்டி 3 மணிக்கு திரும்ப அந்த புகையை எழுப்பணும். அந்த தூபப்பீடம் எதற்கு அடையாளம்? அது ஜெபத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், தூபத்தை போல் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அல்லேலூயா. தூபம் போல என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். அந்த தூபப்பீடம் எங்க இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்துல உண்டு. சங்கீதக்காரன் சொல்றான், அப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்து உமது வல்லமையை நான் அங்கு கண்டேன். வல்லமை பரிசுத்த ஸ்தலத்துல உண்டு, தேவனுடைய பிரசன்னத்துல உண்டு, ஜெப அறையில உண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபத்துல பலன் உண்டு. ஜெபத்துல பலன் உண்டு. நான் சொல்றேன், பைபிள் மாத்திரம் வாசித்து பலன் கொள்வது ரொம்ப 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 முக்கியம். ஆனால் அது மட்டும் பத்தாது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களாகவும் மாறணும். தினமும் சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முட்டி போட்டு கைகளை உயர்த்தியோ கூப்பியோ ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரங்கள் ஸ்தோத்திரிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கி ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவிடணும். ஏன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நீங்க போகணும் தெரியுங்களா சிஸ்டர்?
ஏன்னா அந்த பிரசனத்துல தான் பலன் உண்டு. நீங்க ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வெறுமையா போகல, நீங்க பலன் கொள்ள ஆண்டவருடைய பிரசனத்துக்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார். தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா. சரி, புரியுதா நான் சொல்றது? ஆமா, ஆண்டவருடைய சமூகத்துல பலன் உண்டு. சங்கீதக்காரன் அழகா சொல்றான், உங்க சமூகத்துல வல்லமையை நான் பார்த்தேன். உங்க சமூகத்துல என்ன பார்த்தேன்? அப்போ இரண்டாவது நமக்கு எங்க இருந்து பலன் வருகிறது? ஆவியின் பலன் எங்க இருந்து வருகிறதுனா, ஜெபிக்கும் பொழுது ஆவியின் பலன் வருகிறது. ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பலன் நமக்குள்ள இறங்கி வருகிறது. இதனால தான் தேவ பிள்ளைகள் நீங்க நல்லா ஜெபிக்கணும். பைபிள் வாசிக்கிறதோடு, சில பேர் பைபிள் நல்லா வாசிப்பாங்க, சூப்பர். அவங்கள பார்த்தா பைபிளும் கையுமா இருப்பாங்க, பைபிள் கையோடு ஒட்டி கொண்டே இருக்க எப்பொழுதுமே, நல்லது. ஆனா எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? ஜெபத்துல தான் ஒரு வல்லமை உங்க மேல இறங்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க பாருங்க, வேதாகமத்தில் அவங்கள கொண்டு தான் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்தார். ஜெபிக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, எரிகிற அக்கினி சூளையிலும் வேகாமல் நின்றார்கள். ஜெபிக்கிற தானியேலை பாருங்க, 3 வேளை ஜெபித்த தானியேல் சிங்க கெபியில போடப்பட்ட சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அற்புதம் செய்தார். ஜெபிக்கிற மோசே பாருங்க, அவனுக்கு முன்பதாக இருக்கிற எல்லாம் பிளந்தது. அது கண்மலையானாலும் அது செங்கடலானாலும் எல்லாம் ஜெபிக்கிற மனிதனுக்கு வழி விட்டே ஆகணும். நீங்க ஜெபிக்கிற மனுஷியா இருப்பீங்கன்னா சிஸ்டர், உங்க வாசலை ஒரு பிசாசம் அடைக்க முடியாது, உங்க கதவை ஒரு பிசாசம் பூட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தினுடைய வல்லமை, ஜெபத்தின் வல்லமை வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷம், புதையல் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிற தேவ பலன் எதுல உண்டு? ஜெபத்துல உண்டு. அதனால்தான் பிசாசு பாருங்க, பைபிள் வாசிக்க வச்சா ஜெபிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட்டா பைபிளை தொட விட மாட்டான். இது ரெண்டுமே 2 கைகளை போல செயல்படணும். ரெண்டுமே 2 கைகளை போல செயல்படணும். ஒரு பக்கம் பைபிள் எடுத்து நல்லா வாசிக்கிறீங்கன்னா, மறு கை ஜெபத்திற்கு அடையாளம். இந்த 2 கை இணையும் போது தான் சத்தம். ஒரு மலை உச்சிக்கு ஏறுகிறவன் ஒற்றை கையை உடையவனா ஏற முடியாது, உயரத்துக்கு ஏற முடியாது, சிகரத்தை தொட்டு வெற்றி காண முடியாது. ஆனா 2 கை அவனுக்கு இருக்குமானால், அந்த கையில பிடிச்சு 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 உயரத்துக்கு ஏறி ஜெயக்கொடியை நாட்டி அவன் மேன்மை அடைகிறது போல, ஜபமும் வேத வசனமும் இணைந்து உங்க வாழ்க்கையில செயல்படும் போது தான் நீங்க வாழ்க்கையின் மேன்மைக்குள் கடந்து செல்வீர்கள், வாழ்க்கையின் வெற்றிக்குள் கடந்து செல்வீர்கள். இது ரெண்டுமே இல்லாதவர்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்க மாட்டார். நான் கேட்கிறேன், கர்த்தரை தேடாத உன்னை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? பைபிளை தொட இன்ட்ரெஸ்ட் இல்லாத உன்னை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? பிரதர், நீங்க கடைசி வரைக்கும் அந்த வியாதியில தான் இருப்பீங்க, நீங்க கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையில தான் இருந்து மரிக்க போறீங்க. அல்லேலூயா. நீ ஆவியில பலன் கொண்டே ஆக வேண்டும். ஜெபித்து 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 ஆவியில ஒரு பலனை நீங்க கொண்டே ஆக வேண்டும். நைஜீரியா என்கிற ஒரு தேசத்துல, வெளிநாட்டுல ஒரு பட்டணம், பெனின் என்கிற ஒரு பட்டணத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பென்சன் இடவோசா என்கிற ஒரு தேவ ஊழியக்காரர் அந்த இடத்துல இருந்தார், வாழ்ந்து வந்தார். அவர் அந்த இடத்துல வாலிபனா அந்த பெனின் என்கிற பட்டணத்தில் இருக்கும்போது என்ன நடந்தது? அந்த பெனின் பட்டணம் ஃபுல்லா மாந்திரிக சக்தியினால ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. ஏராளமான மந்திரவாதிகள் அந்த பெனின் பட்டணத்தை ஆட்கொண்டிருந்தார்களாம். என்ன செய்வாங்களாம் தெரியுங்களா? தினமும் இரவு நேரங்களில் நரபலி கொடுப்பாங்களாம். மனுஷர்களை பிடிச்சு கொண்டு போய், ஏழைகளெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் அவங்க கழுத்தை வெட்டி, கையை காலை தனியாக வெட்டி, அவங்க ரத்தத்தை எடுத்து அந்த பட்டணம் ஃபுல்லாக சுற்றி தெளிப்பாங்களாம், மனுஷ ரத்தத்தை. இது அரசாங்கத்துக்கு தெரிந்திருந்த போதிலும் அரசாங்கம் அதை கண்டுக்கலை, அதிகாரிகளுக்கு தெரிந்த போதிலும் யாரும் அதை கண்டுகொள்ளலை. அல்லேலூயா.
அவ்வளவு பிசாசின் வல்லமை அந்த பெனின் பட்டணத்தில் கிரியை செய்த போது, அப்போ அந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாலிபனாய் ஜெபித்து கொண்டிருந்த பென்சன் இடவோசா என்கிற ஒருவரை பார்த்து கர்த்தர் சொன்னாராம், மகனே, இது அரசாங்கம் சரி செய்யாது, இதை நீதான் சரி செய்யணும்னு சொன்னாராம். அப்போ இவர் கேட்டார், ஆண்டவரே, நான் எப்படி இதை சரி செய்ய முடியும்? இரவு நேரத்தில் நான் வீட்டை விட்டு வெளியே போனா என்னை கொன்னுடுவாங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரா, பயப்படாதே, 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண, பிசாசை முறியடிக்கிற வல்லமையை நான் உன் கையில கொடுக்கிறேன், 7 நாள் ஜெபம் பண்ணு ஆண்டவர் சொன்னார். இந்த பென்சன் இடவோசா 7 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணார். 7வது நாள் முடிந்த பிறகு ஆண்டவர் சொன்னாரா, இன்னும் 7 நாள் உபவாசம் இரு. உபவாசம் இருந்து இந்த பெனின் பட்டணம் ஃபுல்லா இரவு நேரங்களில் போய் சுற்றி நடன்னு சொன்னாராம். அவர் தொடர்ந்து நடந்தார். சரியா 5வது நாள் அவர் அந்த பட்டணத்தை சுற்றி நடக்கும் பொழுது மந்திரவாதிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரோ ஒருத்தர் நமக்கு விரோதமா செயல்படுறான்னு சொல்லி. ஒரு தெருவுக்குள்ள அவர் போய் கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல பார்த்தா நாய் தலை தனியா இருக்குது, பன்றி உடம்பு அங்க இருக்குது. அந்த இடம் ஃபுல்லா ரத்தம் சிந்தி மந்திர ரத்தத்தை ஃபுல்லா தெளிச்சிருக்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு பிளேட்ல பென்சன் இடவோசான ரத்தத்துல இவர் பேரை எழுதி வச்சிருக்கிறாங்க, இவருக்கு மந்திரம் பண்ணி. அப்போ அந்த தெருவில் அவர் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பிசாசு வந்து இவர் எதிர்க்க நின்று சொல்லிச்சான், இன்றோடு உன் கதையை நான் முடிக்க போறேன் பாருன்னு சொல்லி. இவரோடு கூட பயங்கரமான யுத்தத்தில் அது நிற்க இவருக்கு தலைலாம் வீங்கிடுச்சு. தலைலாம் வீங்கி தலைவலி தாங்க முடியல. அந்த பிசாசு சொல்லுதான், இன்று இரவு நான் உன் உயிரை எடுக்க என்ன அனுப்பி இருக்கிறாங்க. உடனே வாய்களை திறந்து அதே இடத்துல அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க 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 தேவனுடைய அக்கினி பென்சன் இடவோசா மேல இறங்க அந்த பிசாசு அந்த இடத்தை விட்டு ஓடி போனது. சரியா 1 மாசத்துல, சரியா 3வது வாரம் அந்த மந்திரவாதிக்கெல்லாம் தலைவனா இருந்தவன் செத்துட்டான் திடீர்னு. 1 மாசத்துல 30 மந்திரவாதிகள் அந்த பட்டணத்துல செத்துட்டாங்க, காரணம் இல்லாத செத்துட்டாங்க. ஹல்லேலூயா. மந்திரவாதி கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பெனின் பட்டணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பெரிய எழுப்புதல ஆண்டவர் ஒரு வாலிபனை கொண்டு அந்த பெனின் பட்டணத்தில் கொண்டு வந்தார். காரணம் என்ன? அவன் ஒரு ஜெப வீரனா இருந்தபடியா. சிஸ்டர், உங்க வாழ்க்கையில பிசாசுகள் போராடும் போது நீங்க ஜெபத்துல போராடி தான் ஆகணும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபத்துல போராடி தான் ஆகணும். ஜெபிச்சுதான் சில பிசாசுகளை மேற்கொள்ள முடியும். ஜெபிச்சுதான் சில சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், பரவாயில்ல, ஜெபிக்காத, அந்த போராட்டத்திலே சாகு. என்னால சாப்பிடாத இருக்க முடியலன்னு யாராவது எப்பயாவது சொல்லி இருக்கீங்களா? அது மாத்திரம் 3 வேளை பூரி, கிழங்கு, ஆப்பம், பால், நல்லா கறியிலேயே டிஃப்ரெண்ட் லயன் கறி, தொடக்கறி, அந்த கறி, டிஃப்ரெண்டா வாங்கி சமைச்சு சாப்பிட தெரியுதுல்ல. அப்போ வாய்க்குள்ள போக தெரியுது, வாயிலிருந்து வார்த்தைகள் ஜெபம் வராதா? வரணும் சிஸ்டர். நீங்க நினைச்சா முடியும். என்னால ஜெபிக்க முடியலன்னு சொல்லாதீங்க. ஜெபிக்க முடியலனாலும் முட்டி போட்டு ஜெபம் வரலனாலும் ஆண்டவரை நோக்கி பாரு. என்னால முடியலப்பான்னு சொல்லு. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு சில நேரங்களில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும், சில பிசாசின் போராட்டங்களால. நான் அப்படியே இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் முட்டி போட்டு சொல்லுவோம், ஆண்டவரை என்னால் ஜெபிக்க முடியலை, எனக்கு சோர்வாக இருக்குது, என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரலை, என்னால் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய உதவியை நாடும்பொழுது ஒரு 10 நிமிடம் போராட்டமாக இருக்கும். ஆனால் அந்த 10 நிமிடம் தாங்கின பிறகு ஒரு பரலோக மகிமை நம்மை நிரப்புவது நிச்சயம். நிச்சயம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கணும் சிஸ்டர். ஜெபத்துல வல்லமை இருக்குது. If you don't pray, you will become powerless. நீங்க பலனற்று போய்டுவீங்க ஜெபிக்கலனா. பிசாசுகளுக்கு தூசியா மாறிடுவீங்க. நான் சொல்றேன், இங்க வந்து பாஸ்டர் என் தலைமையில கையை வச்சார் நான் சரியாயிடுன்னு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு 2 மடங்கு ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஜெபிக்கணும் சிஸ்டர், நீங்க ஜெபிக்கணும். நான் கையை வைக்கிறதுனால நீங்க மாறிட மாட்டீங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால தான் நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க பைபிளை கையில எடுத்தாதான் மாற்றத்தை பார்க்க முடியும்.
சில மாற்றங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டே தான் அதை செய்வார். எந்த பாஸ்டராலையும் முடியாத நான் சொல்றேன். இங்க எவ்வளவு ஜனங்க வந்திருக்கிறாங்க. டிபி ஜோஷுவாவெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்த சிலர் உண்டு. பாஸ்டர் கிறிஸ் அவரை பார்த்துட்டு வந்த ஜனங்க உண்டு. பாஸ்டர் பென்னினை பர்சனலா பார்த்துட்டு வந்து இங்க பிசாசு ஆடி நின்ற ஜனங்கள் உண்டு. ஏன் அங்க போய் பிசாசு போல? டிபி ஜோஷுவா கிட்ட போய் பிசாசு போலையா? ஏன் போல? அவங்க மேல பிரச்சனை இல்லை, பிரச்சனை உங்ககிட்ட. எந்த பெரிய பாஸ்டர் கிட்ட போனாலும் பிசாசு போவாது. நீங்க ஜெபிக்க முட்டி போட்டாதான் பிசாசுகள் போகும். ஹல்லேலூயா. நீங்க உபவாசித்து ஜெபிக்காத பட்சத்தில் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போவாது சிஸ்டர். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இன்றையில இருந்து நான் வாரத்தில் 2 நாளாவது உபவாசிக்க தீர்மானம் எடுக்கிறேன். இன்றையில இருந்து நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். அதிகாலையில காலையில 4 மணி 5 மணி எழுந்து ஜெபிக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். சரியா அந்த நேரத்துக்கு தூங்க போங்க. காலையில 4 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா நீங்க 9:30 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். நீங்க 12:30 மணி வரைக்கும் செல்போனை பார்த்துட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சுங்கன்னா எப்படி எழுந்துக்க முடியும்னு கேட்குறேன். விலங்கு தான் நான் சொல்றது. சரியா 9:30 மணிக்கு தூங்கி பாருங்க, 4 மணிக்கெல்லாம் நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. சரியா 10 மணிக்கெல்லாம் தூங்கி பாருங்க, 5 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா எழுந்துக்க முடியும். டயர்ட் இல்லாத ஜெபிக்க முடியும், ஃப்ரெஷ்ஷா ஜெபிக்க முடியும். அப்ப ஜெபத்தை பிளான் பண்ணி கொள்ளணும். சரியான நேரத்துக்கு தூங்க, சரியான நேரத்துக்கு எழுந்திருக்க, சரியான நாளில் உபவாசிக்க பிளான் பண்ணணும். ஜெபத்தை எந்த இடத்துல நான் ஜெபிக்க போறேன், எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், கரெக்டா தீர்மானத்தோடு தேவ சமூகத்துக்கு போய் பாருங்க. உங்க ஜெபத்துல நீங்க வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுக்கு முன்பதாக பிசாசு செயல்படவே முடியாது. 3வது காரியத்தை நம்ம பார்த்துட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். எபேசியர் 3:16. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். போதும். முதல் பார்த்தோம், எங்கிருந்து நமக்கு பலன் வருகிறது? ஆண்டவருடைய வசனத்திலிருந்து பலன் வருகிறது. 2வது பார்த்தோம், ஜெபிக்கிறதுனால நம்மளுடைய ஆவி பலன் கொள்ளுகிறது பயங்கரமா. 3வது நமக்கு பலன் எங்கிருந்து வருகிறது தெரியுங்களா? பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையால் பலப்படு. யாருடைய ஆவியினால? கர்த்தருடைய ஆவியினால். அப்போ 3வது பலன் எங்க வரும் தெரியுங்களா? எப்படி வரும் தெரியுங்களா? உங்க மேல ஆவியானவர் இறங்கி வரணும். உங்க மேல யார் இறங்கி வரணும்? என்ன பதா, ரொம்ப தூக்கம் வருதா? உங்களை தான் தூக்கம் வருதா? அப்படியே கண்ணு சுழட்டுத, இருட்டுத. அல்லேலூயா. உட்காருங்க, சீக்கிரம் வந்து உள்ள உட்காருங்க. ஜீசஸ். 3வது பலன் எப்படி வருது? ஆவியினாலே வரும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் தேவ பிள்ளைகள். சில பேரை நான் கேட்பேன், எவ்வளோ வருஷம் சபைக்கு போறீங்க சிஸ்டர்? 8 வருஷமா போறேன் பாஸ்டர், 10 வருஷமா போறேன் பாஸ்டர். அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? அதுதான் வரமாட்டேங்குது. அது எப்படி வராத இருக்கும்? அதுக்காக வாஞ்சையோடு தேடணும்ல, வாஞ்சையோடு ஜெபிக்கணும்ல அபிஷேகத்துக்காக. பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன், எப்படி நீ ஆவியானவர் இல்லாத இருக்கிற? எப்படி ஆவியானவர் இல்லாத இருக்கிறீங்க? எப்படி இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க ஆவியானவர் இல்லாத? ஆவியானவர் தானே நம்மளை வழி நடத்துவாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? பைபிள்ல 120 பேர் மேலே ஆவியானவர் இறங்கினாரா? அவரை கேட்ட 120 பேர் மேலே ஆவியானவர் இறங்கினாரா? அப்போ உங்க மேலே ஆவியானவர் இறங்கணும்ல, நீங்க வாஞ்சையோடு கேட்கணும்ல. அவங்க 10 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணாங்கல்ல, நீங்க 10 நாள் உபவாசித்து ஆவியானவருக்காக ஜெபித்தது உண்டா? ஆவியானவர் தருகிற ஒரு பலன் உண்டு. ஆவியானவர் தருகிற ஒரு பலன் உண்டு. முதல்ல பலன் வசனத்தினால வருகிறது, 2வது பலன் ஜெபத்தினால வருகிறது, 3வது அபிஷேகம் பெறும்பொழுது வரக்கூடிய ஒரு பலன்.
அபிஷேகம் என்பது ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்க மேல இறங்கணும். சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமா இறங்கினார். அதற்கு பிறகுதான் சிங்கத்தை கிழிக்கிற ஒரு வல்லமை வந்தது. சிம்சோன் மேல் ஆவியானவர் பலமா இறங்கினார். அவன் கைகளிலே கட்டப்பட்டிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூலை போல விட்டது. சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். அந்த தூணை அவன் சாய்த்து 3000 பெலிஸ்தர்களை கொண்டு போட்டான். ஆவியானவர் இறங்குகிற இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்கணும் உங்க மேல. அவர் இறங்கும் போது என்ன நடக்கும்? உங்கள் ஆவியில ஒரு மகா சக்தி உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்றைக்கு எத்தனை பேர் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆவியினால பலப்படணும். இதனால தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எங்கேயும் புறப்பட்டு போயிடாதீங்கப்பா, காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள். ஏன் இன்னைக்கு சாட்சி போச்சு நம்ம வாழ்க்கையில? ஏன் சாட்சி போச்சு? ஏன்னா ஆவியானவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருந்தது தான் காரணம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தீத்து 3:7 சொல்லுகிறது, அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். சம்பூரணமாய் பொழிந்தருளினார். சம்பூரணமாய் பொழிந்தருளினார். சிஸ்டர், ஆவியானவருடைய பலன் இல்லாத பிசாசுகளை ஜெயிக்கவே முடியாது. ஆவியானவர் பலன் இல்லாத பிசாசுகளை ஆவியானவருடைய சக்தி இல்லாத ஜெயிக்கவே முடியாது. சில பாவங்களை ஆவியானவருடைய துணை இல்லாத ஜெயிக்கவே முடியாது. ஆவியில நிரப்பப்பட்டு ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவம் வேணும். ஆவியானவர் மேல இறங்கி வரும்போது தெய்வத்தினுடைய சகல வல்லமையை உனக்குள்ள கொண்டு வருகிறார். தெய்வத்துவத்தின் வல்லமை உனக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். ஏன் சில பேர் அபிஷேகம் பெறும்போது கீழே விழுறாங்க? ஏன் சில பேர் அபிஷேகம் பெறும்போது ஐயோ தாங்க முடியல, கையெல்லாம் நெருப்பா எரியுதுன்னு சொல்றாங்க? ஆவியானவர் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை போல சில நேரங்களில் கடந்து வருகிறார். எல்லார் மேலேயும் அப்படி வருகிறது கிடையாது. ஆனா சிலர் மேல அபிஷேகிக்கும் போது அக்கினி நாவா இறங்கி வருகிறார். ஆவியானவர் இறங்கி வரும்போது அந்த வல்லமையை தாங்க முடியாததான் சில பேர் குதிக்கிறாங்க, கத்துறாங்க, கீழே விழுறாங்க. ஏன்? ஒரு எலக்ட்ரிசிட்டியை தொட்டு உன்னால சாதாரணமா நிக்க முடியாது. ஒரு மின்சார கம்பி போயிட்டு இருக்குன்னா அந்த கம்பியை நீங்க பிடிச்சு பாருங்க, சாதாரணமா நிக்க முடியுமா? என்ன ஆடுவீங்க? கொஞ்ச நேரத்தில் டான்ஸ் ஆடுவீங்க, கம்பியை பிடிச்சிட்டீங்கன்னா. அது போலதான் ஆண்டவருடைய வல்லமை ஆவியானவர் உங்க மேல இறங்கி வரும்போது சில நேரங்களில் தூக்கி வீசுகிறது நம்ம. இட்ஸ் a power from God. பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை, தெய்வீக சக்தி. கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். வேதம் சொல்கிறது, எக்காலம் ஊதி எதிரிகளை முறியடித்தான். எப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் எழும்பி சத்துருக்களை முறியடித்தான். வேதாகமத்தில் பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஜெயம் பெற்றார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் செயல்பாடுகளை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். நடந்தது என்ன? அவர் பிசாசுகளை துரத்தி கொண்டு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். சிஸ்டர், உங்களுக்கு ஒரு பலன் வேணும் இன்னைக்கு. என்ன பலன்? ஆவியின் அபிஷேகம் வேணும், ஆவியின் வல்லமை வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என் தலையிலிருந்து என் கால் வரைக்கும் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செல்கள் அணுக்களுக்குள்ளேயும் என்னை உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க ஏசப்பான்னு கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, நான் உங்களுக்கு வெறும் தண்ணீரில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும், the Holy Spirit and fire. Hallelujah.
ஹோலி ஸ்பிரிட் ஒரு பேப்டிசம், ஃபயர் பேப்டிசம் ஒன்று உண்டா? ஃபயர் பேப்டிசம் வரும்போது என்ன நடக்கும்? அக்கினி அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள அந்த அக்கினி இறங்கும் பொழுது தேவனுடைய சாயல் உங்க உடம்புல இருந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவ சாயல் உங்க முகத்திலிருந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதுதான் அக்கினி அபிஷேகம். மோசேயை ஆண்டவர் நிரப்பின பொழுது அவன் மலையிலிருந்து மோசே கீழே இறங்கி வந்தான். மோசேயின் முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். எப்படி இந்த லைட்டை நம்மால கண் நோக்கி பார்க்க முடியலையோ மேல, அது போல மோசேயினுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவு தேவனுடைய சாயல் மோசேயினுடைய முகத்திலிருந்து வெளிப்பட்டது. தட் இஸ் ஃபயர் பேப்டிசம். நான் சொல்றேன் சிஸ்டர், நீங்க அக்கினி அபிஷேகத்தை பெற்று கொண்டீங்கன்னா உங்க எதிர்க்க ஒரு பிசாசன் என்று உங்களை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய சாயலை உங்க முகத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. பவுலினுடைய கச்சை அவனுடைய உருமால்களை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல், பிசாசு பிடித்தவர்கள் மேல போட பைபிள் சொல்லுது, வியாதிகள் குணமாகி பிசாசுகள் அலறி கொண்டு ஓடியது. யாருமே எதை போட்டாங்க? பவுல் அணிந்து கொண்டிருக்கிற உடை, அவன் போட்டுட்டு கழட்டி வச்ச ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ல இருந்த ஒரு அனாயிண்டிங். ஹல்லேலூயா. அனாயிண்டிங் இஸ் கான்டேஜியஸ். எப்படி ஒரு ஜுரம் வந்தா அந்த வீட்டில் எல்லாருக்கும் ஜுரம் பரவிடுது பாருங்க. எல்லாருக்குமே ஒருத்தர் முடிஞ்சா பக்கத்தில் ஒய்ஃபுக்கு வரும், பிள்ளைகளுக்கு வரும், எல்லாருக்குமே ஒரு கோல்டு வந்தா எப்படி அது எல்லாரையும் பரவி பிடிக்கும், அதே போலதான் அனாயிண்டிங் கூட. உங்க மேல அனாயிண்டிங் வந்துடுச்சுன்னா அது சும்மா இருக்காது. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்துடும். உங்க வீட்டில் இருக்கிற வியாதியஸ்தரங்கள்லாம் சுகத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்துடும். உங்க வீட்டில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் கட்ட உடைச்சு இழுத்துறது. பிகாஸ் அனாயிண்டிங் இஸ் கான்டேஜியஸ். அது தொற்றக்கூடியது, அது ஒரு வியாதியை போல. ஆகவே தான் நீங்க அபிஷேகம் பெற்றா, நான் சொல்றேன், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க வீட்டில் நீங்க ஒருத்தர் அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா உங்க முழு குடும்பத்தையும் நீங்க வாழ வைக்கலாம். உங்க முழு குடும்பத்தையும் வாழ வைக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறேன்? இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காத்திரு, அபிஷேகத்துக்காக காத்திரு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களை வாசிங்க, எங்க போனாலும் சீஷர்கள் கேட்கிற முதல் கேள்வி, நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நபரா? நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாயா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய வரங்கள் நமக்குள்ள வந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது முதல்ல செயல்படுகிற வரம் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை. தேவனோடு தொடர்பு கொள்ள ஒரு புதிய வழியை ஆவியானவர் நமக்கு திறந்து கொடுக்கிறார். ஒரு புதிய வாசலை, இதுவரைக்கும் ஆண்டவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு வாசலை ஆண்டவர் உனக்கு திறந்து கொடுத்து, அந்த வாசல் வழியாய் அந்நிய பாஷை மூலமாய் தேவனோடு நீ சம்பாஷிக்க, உறவு கொள்ள, நடக்க, பேச ஆண்டவர் அந்நிய பாஷை என்கிற ஒரு வாசலை உனக்கு திறந்து கொடுக்கிறார். இது எப்போ நடக்குது? ஆவியானவர் உங்க மேல இறங்கி வரும்போது நடக்குது. இதனால்தான் தேவ பிள்ளைகள் ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அபிஷேகத்தில் ஒரு வல்லமை இருக்குது. அபிஷேகத்தில் சாத்தானை முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி எல்லாரும், ஏசப்பா, ஏசப்பா, எனக்கு விடுதலை சுகத்தை காட்டிலும் உங்க அன்பு என்ன இந்த காலை வேளையில நிரப்பட்டும். நான் குறைவுபட்டு இருக்கிறது உங்க அன்புல தான் ஆண்டவரே. உங்க அன்புல தான் நான் இன்னைக்கு குறைவுபட்டு போயிட்டேன். உங்க அன்புல நான் குறைவுபட்டதனால தான் என் வாழ்க்கையில இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்துடுச்சு. ஆண்டவரே, இன்றைக்கு உங்க அன்பு எனக்கு வேணும்பா. உங்க அன்பை எனக்கு கொடுங்கப்பா. உங்க வல்லமை எனக்கு கொடுங்கப்பா. உங்க அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பா. உங்க அன்பின் அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டேன். வேதாகமத்தை விட்டு தூரம் போயிட்டேன். ஜெபத்தை விட்டு தூரம் போயிட்டேன். சபையை விட்டு தூரம் போயிட்டேன். ஊழியத்தை விட்டு தூரம் போயிட்டேன். இதனால தான் என்ன பிரச்சனைகள் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறது. ஏசப்பா, இப்ப என் கைகளை உயர்த்தி நான் உமக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி என்ன நான்
நம்முடைய கரத்துல ஒப்பு என் தலையிலிருந்து கால் வரைக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் சொல்லுங்க, நான் இயேசுவுக்குரியவன், இயேசுவுக்குரியவன், இயேசுவுக்குரியவள். இயேசுவுக்குரியவன். என் தலையிலிருந்து கால் வரைக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் I belong to Jesus. belong to Jesus. I belong to Jesus. belong to Jesus. I belong to the Holy Spirit. belong to the Holy Spirit. I do not belong to I myself. do not belong to myself. I belong to I God. belong to God. I belong to I Jesus. belong to Jesus. I belong to Jesus. belong to Jesus. ஒப்பு கொடுங்க ஏசப்பா. இன்றையில இருந்து நான் நல்லா பைபிள் வாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பைபிள் வாசிக்க ஒப்பு நல்லா பைபிள் வாசிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பைபிள் வாசிக்க ஒப்பு இன்றையில இருந்து இன்றையில இருந்து நல்லா ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஜெபிக்க ஒப்பு கொடு. நல்லா ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஜெபிக்க ஒப்பு கொடு. என் மேல ஒரு ஜெபத்தின் அபிஷேகத்தை அபிஷேகத்தை இப்ப கொடுங்கப்பா, இப்ப கொடுங்கப்பா. இப்ப கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. இப்ப கொடுங்கப்பா. கொடுங்கப்பா. ஜெபத்தின் அபிஷேகம், ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை. ஜெபிக்க முடியாமல் இருக்கிற ஜெபிக்க முடியாமல் இருக்கிற என்னுடைய கட்டுகள் என்னுடைய கட்டுகள் என் வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையிலிருந்து உடைந்து உடைந்து நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் அபிஷேகம் ஜெபத்தின் அபிஷேகம் என் மேல இப்பொழுதே மூடட்டும், என்ன மூடட்டும். ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. ஒப்பு கொடுக்கிற உன் மேல இன்றையில இருந்து முழங்கால் படியிட்டு பல மணி நேரங்கள் ஜெபிக்கிற ஒரு கிருபையை இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஒரு கிருபை உன் மேல இறங்குகிறது. ஒரு கிருபை, ஜெப கிருபை. பெற்றுக்கொள்ள அந்த கிருபைய. நீ வெறுமையா இருப்பவள் அல்ல. இது முதற்கொண்டு நீ ஜெபிக்கிற வீராங்கனை, நீ ஜெபிக்கிற நபர். பெற்றுக்கொள். லாபா ராகா டாபா லாபா ராபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அநேகர் மேல ஜெப ஆவி இறங்குவதை நான் பார்க்கிறேன். அநேகர் மேல ஜெப அபிஷேகம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீங்க நிற்கும் பொழுதே ஒரு வல்லமை உன் மேல இறங்குகிறது. அபிஷேகம் இறங்குகிறது. ஜெப அக்கினி, ஜெப அக்கினி, ஜெப அக்கினி. இதோ சிலருடைய நாவின் மேல ஜெப அக்கினி இறங்குகிறது. ஜெப அக்கினி இறங்குகிறது. Fire! Fire! நல்ல ஜெபி, நல்ல ஜெபி, நல்ல ஜெபி, ஜெபி. பிசாசு அடைத்த கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார், ஆண்டவர் திறக்கிறார். ஜெப வல்லமை, உபவாசிக்கிற கிருபை உண்மையில வருகிறது. ஆண்டவரே, என்ன நான் முற்றிலுமா அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். கம்ப்ளீட்டா நான் டெடிகேட் பண்ணுகிறேன். ஏசப்பா, இன்றைக்கு நீங்க ஆட்கொள்ளுகிற விதம் என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் மறக்க கூடாத ஒரு அனுபவமா எனக்கு இருக்கணும். என்ன அப்படி நிரப்புங்க. என் இருதயத்துக்குள்ள உங்க அக்கினிய ஊற்றுங்க. என் இருதயத்தை நான் திறக்கிறேன். கர்த்தருக்காக ஜீவிக்க, உமக்காக எழும்பி பிரகாசிக்க என் இருதயத்தை நான் திறக்கிறேன். என் கதவை நான் திறக்கிறேன். என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால், உங்க அபிஷேகத்தால், உங்க அக்கினியால், உங்க அபிஷேகத்தால், உங்க அக்கினியால், அபிஷேகத்தால், அக்கினியால், அபிஷேகத்தால், அக்கினியால், அபிஷேகத்தால். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆண்டவர் அநேகர் மேல இறங்குகிறார், அநேகர் மேல இறங்குகிறார். ரேகா டாபா லாகா டாபா ராபா. Fire, 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 fire on you, fire on you, fire, fire. Take that anointing, take that anointing, take that anointing. Receive fire, fire. அன்னபடி ஜெபம் பண்ணு, வேடிக்கை பார்க்க. Hey, shaba laba raba laba. Fire on you. Jesus, Jesus. நல்ல ஜெபி, 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 ஜெபி. கர்த்தர் அநேகரை தொடுகிறார், கர்த்தருடைய நிரப்புகிறார். Take that fire, fire on you, fire on you, fire on you, fire, fire on you,
Fire on everybody. Jesus. Jesus, Jesus. Jesus, God is anointing many people here. ஆண்டவர் அநேகரை தொடுகிறார். பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. பெற்றுக்கொள். Receive. Fire on you. Fire. Fire on you. Fire anointing. Take that anointing. Take that. Fire. Jesus. Take that. பெற்றுக்கொள் 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 கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. அக்கினி அக்கினி. Take that anointing. Labarakate balagada shagada badaragada balagada raba. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். உன்னை கர்த்தர் நிரப்பட்டும். உன்னை நிரப்பட்டும். புதிய வல்லமை, கிருபை, அபிஷேகம். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நல்ல கைகளை தட்டி நிரம்பு 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 நிரம்பு. சிலர் மேல் அக்கினி வருகிறது. சிலர் கைகள் மேல நெருப்பு வருகிறது. சிலருடைய கழுத்தின் மேல நெருப்பு நெருப்பு நெருப்பு. பெற்றுக்கொள். ரிசீவ். கர்த்தருடைய பரிபூர்ணமாய் நிரப்பட்டும். பூரணமாய் நிரப்பட்டும். பூரணமாய் இதுவரைக்கும் இல்லாத அளவு இல்லாத அளவு இல்லாத அளவு இல்லாத அளவு கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன்னை தொடுகிறார். பின் பகுதியில் வல்லமையை நான் பார்க்கிறேன். பின் பகுதியில் அக்கினியை பார்க்கிறேன். அக்கினி. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். Jesus, 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 Jesus. Ola makaseta rabagadalla dura. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி. சில பேர் ஏற்கனவே ஆண்டவருடைய அக்கினியை உணர்ந்து கொண்டிருக்கீங்க. விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் கணுக்கால் அளவு வந்துட்டேன்பா, என்னை இடுப்பு அளவு தூக்கிட்டு போங்கப்பான்னு கெஞ்சி கேளு. இடுப்பு அளவு இடுப்பு அளவுல வந்துட்டம்பா, என்ன நீந்துகிற ஆழத்துக்கு வலிச்சிட்டு போங்கப்பா. நான் முழுகி 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 உங்க அபிஷேக நதியில கர்த்தர் நிரப்புகிறார் 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 நிரப்புகிறார். Make us sit, make us sit. Leka shata laba raba daraba la raba. Rekaba பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். Fire 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 on you. Fire 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 on you. Fire fire fire. Jesus பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தரை நிரப்பும் போதே பெற்றுக்கொள். நிரப்பும் போதே பெற்றுக்கொள். நிரப்பும் போதே பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Fire 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 on you. Fire 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 on you. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். விடாத. கர்த்தரை நிரப்புகிறார். இன்றைக்கு தடைகள் உடைகிறது. தடைகள் உடைகிறது. Fire fire. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Fire on you. Fire on you. பெற்றுக்கொள். சிஸ்டர், கர்த்தர் உன் பக்கத்திலே நிற்கிறார். உன் தலையின் மேல் அக்கினி ஊற்றப்படுகிறது. அக்கினி 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 அக்கினி. Fire. Receive, 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 receive that anointing. Receive, receive, receive that anointing. Fire on you, fire on you, fire, 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 fire. ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொடுகிறது. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் எழுப்புகிறார். நீ நிரம்புகிறத பார்க்கும்போது பேய்கள் வெளியேறுகிறது. பெற்றுக்கொள். நிரம்பு நிரம்பு நிரம்பு. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நிரம்பு. நீ நிரம்புகிறத பார்க்கும்போது பேய்கள் நிற்க முடியாது. பிசாசுகள் நிற்க முடியாது. பெற்றுக்கொள். Take that. Take that anointing. Fire. Fire on you. Fire on you. Fire. Fire on you. Fire on you. Fire. Jesus, 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 Jesus,
ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். சிலருடைய கைகள் மேல் அக்கினியை உணர்றீங்க. சிலருடைய நாவுகள் அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் நீங்க அந்நிய பாஷை பேசாத நபரா இருப்பீர்களானால் வாய்களை திறந்து இப்போது பேச ஆரம்பிங்க. புதிய வார்த்தைகள் வருகிறது, புதிய வார்த்தைகள் வருகிறது. Receive the gift of speaking in tongues. வாய்களை திறந்து பேசுங்க. இதுவரைக்கும் அந்நிய பாஷையில பேசாதவங்க வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. நாவின் கட்டுகள் உடைகிறது. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். New tongues, speak a new language. ஷகத ரகடப ரகடப. பேசுங்க 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 பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. ரே ஷததததத. I release it in the name of Jesus. Be free. லேகா பகட ரகடப லப ரப லப. நல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் சத்தத்தோடு பேசு, சத்தத்தோடு பேசு. உனக்கு வானங்கள் திறக்கப்படுகிறது, வானங்கள் உனக்கு திறக்கப்படுகிறது. வானங்கள் திறக்கப்படுகிறது, வானங்கள் திறக்கப்படுகிறது. உனக்கு வானங்கள் திறக்கப்படுகிறது. உன்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். உன்னை சுற்றிலும் அக்கினி ரதங்கள் இறங்குகிறது. உன்னை சுற்றிலும் குதிரைகள் இறங்குகிறது. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus.